என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜாவின் உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் வழங்க கேட்கலாம். ஜெய்சங்கர், சீசிங் ராஜாவின் உறவினர்கள் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்பான முழு விவரம். அதாவது சென்னை சிட்லப்பாக்கம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரத்தில் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா அவரோட வீடு உள்ளது. அந்த வீரமாமுனிவர் அந்த தெருவில் இருந்து அவரோட வீடு உள்ளது. மற்றும் இங்க காலை முதலே போலீசார் உதவி ஆணையர் வைஷ்ணவி தலைமையில போலீசார் வீட்டுக்குள் சென்று அவங்க வீட்டில் டாக்குமெண்ட் ஏதாவது உள்ளதா, அதாவது நில மோசடி மற்றும் டபுள் டாக்குமெண்ட் இது போல பல்வேறு நில மோசடி வழக்குகளில் இந்த சீசிங் ராஜா அப்போது அவர் உயிரோடு இருந்தபோது ஈடுபட்டதாக பல புகார்கள் இருந்துள்ளன. அதனை ஒடுக்கி அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக அவர் வீட்டில் உள்ளதா என சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் உள்ள சேலையூர், சிட்லப்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கம் உள்ளிட்ட இந்த காவல் நிலைய எல்லைக்குள் தான் தொடர்ந்து இந்த சீசிங் ராஜா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வீட்டில் ஒரு 14 இடங்களை தேர்வு செய்துள்ளார்கள். அந்த இதுக்கு ஒரு 200 இதுக்கு ஒரு பள்ளிக்கரணை துணை ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையில் உதவி ஆணையாளர்கள் மற்றும் 14 ஆய்வாளர்கள் மற்றும் 200 போலீசார் உட்பட இந்த 14 இடங்கள்ல தனித்தனியாக சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த முதல்ல வீரமாமுனிவர் தெருவில் உள்ள அந்த சீசிங் ராஜா வீட்டில் தான் முதல் சோதனை ஆரம்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த 14 இடங்கள்ல வீரமாமுனிவர் தெரு மற்றும் சேலையூர், மப்பேடு, கஸ்பாபுரம் அதே போல பல்வேறு இடங்கள் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு டீமிடமும் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். அந்த பிளாஸ்டிக் கவரில் அவர்கள் வீட்டில் இருக்கும் டாக்குமெண்ட் அனைவற்றையும் கேட்டு அவர்களிடம் உரிய முறையில் அதை பதிவு செய்து அந்த டாக்குமெண்ட்டுகளை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். அந்த டாக்குமெண்ட் கைப்பற்றி அதை காவல் நிலையம், அதாவது சேலையூர் காவல் நிலையம் முன்பாக ஒரு தடய அறிவியல் வாகனம், அதாவது ஃபொரன்சிக் லேப் எனப்படும் வெஹிக்கிள் லேப், அந்த லேப் நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் மூலமாக ஆய்வு செய்ய உடனடியாக உயர் போலீஸ் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த காலை முதலே இந்த பரபரப்பாக 14 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சீசிங் ராஜா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் மற்றும் அவருக்கு எதிரணியில் உள்ளவர்கள் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டபோது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எவ்வளவு டாக்குமெண்ட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என போலீசார் முழு விவரம் தெரியவில்லை. அது வீட்டுக்குள் நடக்கும் சம்பவம் என்பதால் அவர்கள் வெளியே என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் கைப்பற்றினால் என்ன தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.